வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிய நாமத்திலே என்னுடைய வாழ்த்துதல்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடக்கூடிய ஒரு தினமாக இந்த ஒரு நாளை உலகமெங்கும் உள்ள கிறிஸ்தவர்கள் மிகவும் சிறப்பாக ஈஸ்டர் தினம் என்று அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். சரி, இந்த ஈஸ்டர் தினம் அதனுடைய சிறப்பு என்ன என்பதை நாம் இப்பொழுது இங்கே நாம் பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனித அவதாரம் எடுத்து வந்தார். உங்களுடைய என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக அவர் இந்த பூமியிலே கன்னியினுடைய வயிற்றில் பிறந்து இந்த பூமியிலே அவர் வாழ்ந்து உங்களுடைய என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக புனித வெள்ளி என்று சொல்லப்பட்ட ஒரு வெள்ளிக்கிழமை அன்று தன்னை ஜீவ பலியாக சிலுவையிலே அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் பரிசுத்தமுள்ள ஒரு தேவனாக, பரிசுத்தமுள்ள ஒரு மனிதனாக, பாவ சுபாவம் இல்லாதவராக, கன்னியினிடத்தில் பிறந்தவராக அவர் இருந்தபடினாலே பாவம் செய்த மனுக்குலத்தினுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு ஏற்ற தகுதி உடையவராக அவர் இருந்தபடினாலே மனுக்குலத்தினுடைய பாவத்தை மன்னிப்பதற்காகவே அவர் இந்த பூமியிலே வந்தபடியினாலே அவர் எந்த விதமான எதிர்ப்பும் காட்டாமல் தன்னைத்தானே ஜீவபலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அவர் சிலுவையில் அடைந்த அந்த மரணத்தினாலே, சிலுவையிலே அவர் சிந்தின அந்த இரத்தத்தினாலே உங்களுக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் 2 தினங்களுக்கு முன்பாக இந்த உலகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்தவர்களும் புனித வெள்ளி அல்லது நல்ல வெள்ளி என்று அவர்கள் கொண்டாடினார்கள். குறிப்பாக ஒரு மனிதனுடைய மரணம் என்பது நல்ல நாள் என்று மக்களால் சொல்லப்படாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணமோ இந்த மனுக்குலத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் அது ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. காரணம் என்னவென்றால் அவர்கள் தங்களுடைய பாவத்திலிருந்து மீட்கப்படுவதற்கு, மன்னிக்கப்படுவதற்கு ஏற்ற ஒரு கிரியையை தேவன் சிலுவையிலே அவர் செய்து முடித்தார். தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் மனுக்குலத்திற்கு மன்னிப்பை கொண்டு வருகிறபடினாலே அது ஒரு நல்ல வெள்ளி என்று அழைக்கப்படுகிறது. அவ்விதமாய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வாழ்க்கை, அந்த மரணம், அந்த சபக்குழியோடு அது முடிந்து போகவில்லை. அவர் தான் சொன்னதின்படியே 3ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று அவர் மகிமையோடு உயிரோடு எழுந்தார். இந்த உலகத்திலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட மக்கள் அநேகர் உண்டு. கோடிக்கணக்கான மக்கள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் யாரும் உயிரோடு எழுந்ததில்லை. இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த கல்லறையானது திறந்ததாக இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே இல்லை. அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே மகிமையோடு கூட உயிரோடு எழுந்தார். இந்த பூமியிலே நாம் பார்க்கிற பொழுது அநேக மக்கள் தங்களை கடவுள் என்று சொன்ன மக்கள் உண்டு. அதே போல ஜனங்கள் அநேகரை இவர்கள் கடவுளை போன்றவர்கள், கடவுள்கள் என்று ஒப்புக்கொண்ட மக்கள் உண்டு. அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, தன்னை கடவுள் என்று சொன்ன மக்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஜனங்களால் கடவுள் என்று போற்றப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் அவர்களுடைய மரணத்தோடு முடிவடைகிறதை நாம் பார்க்க முடியும். மரணத்திற்கு பின்பாக அவர்கள் உயிரோடு எழுந்திருப்பதில்லை. கல்லறையோடு அவருடைய வாழ்க்கை முடிவடைகிறது. ஆனால் உங்களையும் என்னையும் இந்த பாவத்திலிருந்து மீட்கும்படியாக வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சொன்னதின்படியே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். சரீரப்பிரகாரமாக அவர் உயிரோடு எழுந்து தன்னுடைய சீஷர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தான் உயிரோடு இருக்கிறவராக அவர் காண்பித்தார்.
இந்த ஒரு கிறிஸ்தவ நம்பிக்கையினுடைய அடிப்படை எங்கே இருக்கிறது என்று நாம் கேட்போமே, ஆனால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது உங்களுக்காக என்னுடைய ஜீவனை கொடுக்கும்படியாக இந்த பூமியிலே வந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். உங்களுடைய பாவத்தினுடைய தண்டனையை என்மேல் ஏற்றுக்கொள்ளும்படியாக இந்த பூமியிலே வந்தேன். சிலுவையில் அடிக்கப்பட வேண்டிய வேளை வந்த பொழுது அவர் ஒருபோதும் தன்னை தப்புவித்துக் கொள்வதற்கு அவர் எந்த முயற்சியும் எடுக்காதவராக சிலுவையிலே தன்னைத்தானே ஜீவ பலியாக அவர் அங்கே ஒப்பு கொடுத்தார். அவர் சிலுவையில் அடைந்த மரணத்தின் மூலமாக அந்த மரணம் மனுக்குலத்திற்கு எதை கொண்டு வருகிறது என்று பார்க்கிற பொழுது உங்களுக்கும் எனக்கும் பாவத்திலிருந்து விடுதலையும் பாவத்திலிருந்து மன்னிப்பையும் அந்த மரணமானது கொண்டு வருகிறது. அவ்விதமாய் மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் உயிரோடு இருக்கும்போது நான் சொன்ன காரியம் என்னவென்றால், நான் உங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தி நான் மரிப்பேன், ஆனாலும் 3ஆம் நாள் நான் மகிமையோடு உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு எழும்பி செல்லுவேன் என்று அவர் சொன்னார். அவர் சொன்ன வண்ணமாகவே அவரை அடக்கம் செய்தார்கள். அடக்கம் செய்த 3ஆம் நாளிலே அவர் மகிமையோடு உயிர்த்தெழுந்தார். அதைத்தான் இந்த உலகமெங்கும் உள்ள மக்கள் ஈஸ்டர் தினமாக, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளாக அதை கொண்டாடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததின் பலன் உங்களுக்கும் எனக்கும் என்னவென்று பார்க்கிற பொழுது நாம் நம்பக்கூடிய, நாம் விசுவாசிக்கக்கூடிய ஒருவராக அவர் இருக்கிறார். எல்லோருடைய கண்களுக்கு முன்பாக மரித்த இயேசு கிறிஸ்து தான் உயிரோடு இருக்கிறவராக எல்லோருக்கும் அவர் காட்சியளித்தார். இறுதியாக அவர், நான் பரலோகத்துக்கு செல்லுகிறேன், என்னுடைய மரணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், என்னுடைய மரணத்தின் காரணமாக பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் நிச்சயமாக என்னிடத்தில் வருவார்கள் என்று அவர் சொல்லி சென்றிருக்கிறார். இந்த பூமியிலே நானும் நீங்களும் ஆதாமனுடைய பிறப்பாக இருக்கிறபடியினாலே பாவம் செய்தவர்களாக இருக்கிறோம். அந்த பாவத்திலிருந்து விடுதலை அல்லது மன்னிப்பு நமக்கு வேண்டுமென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை மரணத்தையும் அவருடைய மகிமையான உயிர்த்தெழுதலையும் நாம் ஏற்றுக்கொள்ளுகிற போது மாத்திரமே இந்த நரகாக்கினையிலிருந்து நாம் மீட்கப்பட்டு தேவனுடைய சன்னிதானத்திலே நாம் அங்கே செல்ல முடியும். அதை விளக்குவதாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அவர் உயிர்த்தெழுந்ததற்கு பின்பாக அநேகருக்கு அவர் காட்சி கொடுக்கிறார். அப்பொழுது தோமா என்ற ஒரு சீஷன் மாத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காணவில்லை. அந்த சீஷன் சொல்லுகிறார், இந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதை நான் கண்ணால் கண்டு அவரை தொட்டு பார்த்தால் ஒழிய நான் அதை நம்ப மாட்டேன் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சீஷனுக்கு முன்பாக வந்து, தோமாவே, நீ சந்தேக பிராணியாக இருக்காதே, நம்பிக்கை உள்ளவனாக விசுவாசம் உள்ளவனாக இரு என்று சொல்லி தன்னை உயிரோடு இருக்கிறவராக அந்த தோமாவுக்கு காண்பித்தார். இறுதியாக எல்லா மக்களுக்கும் அவர் காட்சி அளித்ததற்கு பின்பாக தான் பரலோகத்திற்கு அவர் அங்கே ஏறி சென்றிருக்கிறார். பரலோகத்திலே அங்கே இருந்து இந்த பூமியிலே மனித அவதாரம் எடுத்து வந்து சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக ஏற்றுக்கொண்ட தண்டனை என்பது என்னுடைய பாவத்திற்கான தண்டனையை தவிர அது இயேசு கிறிஸ்துவனுடைய பாவத்தினால் உண்டானது அல்ல என்பதை எந்த ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளுகிறானோ, நம்புகிறானோ, விசுவாசிக்கிறானோ அவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அக்கினியும் கந்தமும் எரியக்கூடிய கடலிலிருந்து விடுதலையை கொடுத்து தான் இருக்கக்கூடிய அந்த மோட்ச லோகத்திற்கு அவனை அவர் அங்கே கொண்டு செல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் மரணம் எவ்வளவு முக்கியமோ அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் அதைவிட மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்தில் அநேக மகான்கள், கடவுள் என்று சொன்னவர்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கை, அவருடைய சரித்திரம், அவருடைய மரணத்தோடு அடக்கத்தோடு கல்லறையோடு அது முடிந்து போய்விட்டது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே தான் சொன்னதின்படியே அவர் உயிர்த்தெழுந்தபடினாலே தான் மகிமை பொருந்திய எல்லாவற்றையும் ஆளக்கூடிய, மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற தேவன் என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார். இந்த பூமியிலே அவர் மனிதனாக மரித்ததினாலே மனுக்குலத்திற்கு பாவ மன்னிப்பையும், அவர் உயிரோடு எழுந்ததினாலே அந்த மனிதனுக்கு பரலோக ராஜ்யத்தினுடைய பாக்கியத்தையும் அவர் கொண்டு வந்திருக்கிறார். அதை நாம்
நினைவு கூறும்படியாகத்தான் இந்த ஈஸ்டர் என்ற திருநாள் அங்கே உலகமெங்கும் உள்ள கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்படுகிறது. நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், இந்த பூமியிலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு, நரகாக்கினையிலிருந்து தப்புவிப்பதற்கு, பரலோக ராஜ்யத்தின் பாக்கியத்திற்கூடாக மரணத்திற்கு பின்பாக செல்வதற்கு ஒரே ஒரு நாமம் மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமம். இந்த ஒரு மனுஷன், இந்த ஒரு மனுஷி தான் பாவி என்பதை ஒத்துக்கொண்டு எனக்காக என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே என்னுடைய பாவத்திற்குரிய தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பை அவர் தருகிறார். விதமாய் பாவ மன்னிப்பை பெற்ற மனிதன் இந்த பூமியிலே வாழ்கிற எல்லா நாட்களிலும் அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு, ஒரு மகிழ்ச்சியோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனிதனுக்கு இந்த பூமியிலே தருகிறார். அது மாத்திரமல்ல, அவர் மகிமையோடு உயிர்த்தெழுந்து பரலோக ராஜ்யத்திற்கு சென்றிருக்கிறபடினாலே அவர் மூலமாய் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட எல்லோரும் நிச்சயமாக அந்த பரலோக ராஜ்யத்திலே தேவனிடத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமான அந்த இடத்திற்கு அவர்கள் செல்வார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் நான் வைத்திருக்கிற பைபிள் அவ்விதமாக அந்த சத்தியத்தை அது சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்களும் எவ்விதமாய் நீங்கள் இருக்கிறீர்கள்? இந்த உலகத்திலே தன்னுடைய பாவத்தை போக்க வேண்டும் என்பதற்காக அநேக முயற்சிகள் எடுக்கக்கூடிய மக்களை குறித்து நாம் பார்க்கிறோம். தன்னுடைய சரீரத்தை வருத்தி கொள்ளுகிறார்கள், அநேக சரீர வேதனைகளை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். ஏன்? பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும், மோட்சலோகத்தின் பாக்கியத்தை நான் பெற வேண்டும், நரகத்திற்கு நான் செல்லக்கூடாது என்பதற்காக அநேக தூரம் நடந்து யாத்திரை செல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். தன்னுடைய பாவத்தை போக்க வேண்டும் என்று அநேக புண்ணிய நதிகள் என்று சொல்லக்கூடிய தண்ணீரிலே மூழ்கிறவர்களை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய சரீரத்தையே வேதனைப்படுத்தி கொள்ளக்கூடிய மக்களை பார்க்கிறோம். ஆனால் அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் அவர்களுக்கு வந்திருக்கிறதா? இந்த பூமியிலே அதற்கு பின்பாக அவர்கள் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ்கிறார்களா என்று நாம் கேட்போமேயானால் நிச்சயமாக இல்லை. ஒருவேளை மரணத்திற்கு பின்பாக நான் மோட்சத்துக்கு சொர்க்கத்திற்கு செல்வேன் என்ற நிச்சயம் உங்களுக்கு உண்டா என்று கேட்போமே ஆனால் அவர்கள் பதில் என்னவாக இருக்கும்? நிச்சயமாக எனக்கு அதை குறித்து ஒரு தெளிவு இல்லை என்பதாகத்தான் இருக்குமே தவிர உறுதியாக நான் மோட்சத்துக்கு சொர்க்கத்துக்கு செல்வேன் என்று அவர்களால் சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, என்னுடைய பாவத்திற்காக என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தண்டனை ஏற்றுக்கொண்டார் என்று நம்பி விசுவாசிக்கக்கூடிய மக்களுக்கு தேவன் அருளுகிற ஈவு பாவ மன்னிப்பு. இந்த பூமியிலே அவர்கள் வாழ்கிற பொழுதெல்லாம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானத்தோடு வாழ்கிறார்கள். அவர்களுடைய மரணம் தேவனுடைய பார்வையில் அருமையாயிருந்து அவர்கள் மரித்து செல்லுகிற பொழுது அவர்கள் தேவன் இருக்கக்கூடிய மோட்சலோகத்திற்கு, தேவன் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்திற்கு, அந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியுமான இடத்திற்கு அவர்கள் செல்லுகிறார்கள். அவ்விதமாய் அவர்கள் அங்கே செல்லுகிற பொழுது அந்த ஒரு காரியம் நிரந்தரமானதாக, நித்தியமானதாக, ஆயிரம் ஆண்டு அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அது மாறுகிறது. ஆனால் அந்த மகிழ்ச்சியான இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் நாம் தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு இடம் இந்த பூமியிலே நாம் வாழ்கிற பொழுதுதான். அதைத்தான் தேவன் இதுவே இரட்சணிய நாள், இதுவே உங்களுடைய பாவ மன்னிப்பின் நாள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் உங்களுக்கும் ஒரு இரட்சணிய நாளாய் மாறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பலி மரணத்தை, அந்த பாவ நிவாரண மரணத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது பூமியிலே சமாதானமும், அதே போல் நம்முடைய மரணத்திற்கு பின்பாக தேவனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான காரியம் நமக்கு கிடைக்கிறது. ஆகவே நீங்களும் கூட இதை குறித்து சிந்தித்து பார்க்கும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை நீங்கள் சிந்தித்து பார்த்து இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் மாறுகிறீர்கள். இந்த பூமியிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும், மரணத்திற்கு பின்பாக நித்தியமாக நிரந்தரமாக ஆயிரம் ஆண்டுகள் மகிழ்ச்சியும் சந்தோஷம் நமக்குள் நிலைத்திருக்கும். ஸோ இந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுக்காக நான் பிரார்த்திக்கிறேன். நீங்கள் இந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளையும் உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எனக்காக வேதனையும்
உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துதல்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுடைய செய்தியை அறிவிக்கும்படியாக நான் வந்திருக்கின்றேன். இந்த நாளிலே அவருடைய உயிர்த்தெழுதலை நினைவுகூரும் வண்ணமாக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை உங்களுக்கு வாசிக்க ஆசைப்படுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலிருந்து இந்த பகுதியை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். சற்று நீண்ட பகுதி, நீங்கள் அதை கவனமாக கவனிக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்திற்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களோடு கூடவே நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிலயோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்றான். அவர், எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டி ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களில் சிலர் கல்லறையிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்திற்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல் காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அன்பானவர்களே, நாம் வாசித்த இந்த சம்பவம் கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு முன்பதாக எருசலேமிலே நடந்த ஒரு சம்பவம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்து அவர் இங்கே நாம் வாசிக்கிற வண்ணமாக இந்த எம்மாவு என்ற கிராமத்திற்கு போகக்கூடிய சீடர்களோடு கூட அவர் கலந்து அவர்களோடு கூட உரையாடுகிற அந்த சம்பவத்தை தான் நாம் இப்பொழுது கேள்விப்பட்டோம். அந்த கிலயோப்பா என்ற சீஷனும் அவரோடு கூட சென்ற மற்ற சீஷர்களும் துக்க முகத்தோடு அவர்கள் இருக்கின்றார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட நடந்து வந்து, நீங்கள் ஏன் துக்க முகத்தோடு இருக்கிறீர்கள் என்று கேட்கின்றார். அதற்கு அவர்கள், இங்கே எருசலேமிலே நடந்த மிக முக்கியமான காரியத்தை நீங்கள் அறியவில்லையா என்ற ஒரு கேள்வியை அவர்கள் கேட்கிறார். எந்த காரியங்கள் என்று சொன்ன உடனே, எங்களுடனே கூட இயேசு என்று ஒருவர் இருந்தார், அவர் எங்களிடத்திலே தன்னை கிறிஸ்து என்று அறிவித்து இஸ்ரவேலை மீட்கப் போகிறவர் என்றெல்லாம் அவர் சொல்லியிருந்தார். நாங்கள் அதை நம்பியிருந்தோம். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நம்பியிருந்தோம். ஆனால் என்ன ஆயிற்று? பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவர் மரித்து போனார் என்று அவர்கள் துக்க முகத்தோடு பேசிக் கொண்டார்கள். அது மட்டுமல்ல, இன்று காலையிலே சில ஸ்திரீகளும் கூட அவருடைய கல்லறைக்கு சென்று அங்கே அவர் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார். இந்த காரியங்களை குறித்து தான் நாங்கள் ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னார்கள்.
உடனடியாக அவரோடு கூட சென்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியங்களை பாருங்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று சொல்கிறார். சொல்லி, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார் என்று பார்க்கின்றோம். அந்த கிலயோப்பா மற்றும் உள்ள சீசர்களோடு கூட இயேசு சொல்லக்கூடிய காரியம், இயேசு மரித்து விட்டார் என்று நீங்கள் ஏன் துக்க முகத்தோடு இருக்க வேண்டும்? அவர் இவ்விதமாக பாடுபட வேண்டும், மரிக்க வேண்டும் என்று தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டிலே சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளையும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாம் எடுத்து, அந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தம்மை குறித்து சொல்கிற காரியங்களை ஒவ்வொன்றாக அவர்களுக்கு விவரித்து காண்பிக்கின்றார். அப்படி விவரித்து காண்பித்துக் கொண்டே வந்தவர் அவர் சற்று விலகி போகிறதை போல அவர் காண்பிக்கின்றார். அப்பொழுது அந்த சீஷர்கள் அவரை பார்த்து, சாயங்காலம் ஆயிற்றே, பொழுதும் போயிற்றே, எங்களோட கூட வந்து தங்கிரும் என்று சொன்ன பொழுது அவர் அவர்களோடு கூட செல்லுகிறார். அப்பொழுது அங்கே அவர்களிடத்திலே அவர் அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று பார்க்கின்றோம். பாருங்கள், லூக்கா 26:14 அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது என்று ஆரம்பத்திலே பார்க்கின்றோம். இப்பொழுது அந்த அப்பத்தை அவர் பிட்ட பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று பார்க்கின்றோம். ஒருவேளை அவருடைய காயப்பட்ட அந்த கரத்தை அவர்கள் பார்த்திருக்க கூடும். இவர்தான் இயேசு என்பதை அப்பொழுது அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, நம்மிலும் கூட அநேகர் இயேசு மரித்து விட்டார் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து மரித்ததை போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். உண்மை என்ன? இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசு நம்மோடு கூட இருக்கிற இந்த சீஷர்களை போல பல சமயத்திலே இயேசு நம்மோடு கூட இருக்கிறதை நாம் அறியாதவர்களாக இருக்கிறோம். வேதத்தினுடைய முழுமையான செய்தியுமே கிறிஸ்துவை குறித்தது. அந்த கிறிஸ்து இவ்விதமாக பாடுபட்டு அவர் மகிமையில் பிரவேசிக்க வேண்டும். அதாவது அவர் உயிர்த்தெழுந்து அவர் பரலோகத்திற்கு எடுத்து செல்லப்பட வேண்டும் என்கிற காரியங்களை மோசேயினுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம், அதாவது ஆதியாகமத்திலிருந்து கடைசி வரைக்கும் உள்ள பழைய ஏற்பாடு முழுவதுமாகவே இயேசுவை பற்றி மட்டுமே, குறிப்பாக அவருடைய பாடுகளையும் அவருடைய மரணத்தை பற்றி மட்டுமே சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இது தொடர்ந்து இன்னொரு சிறிய ஒரு சம்பவம் இங்கே நடைபெறுகிறது. இங்கே அவர்கள் மீண்டுமாக எருசலேமுக்கு செல்கிறார்கள். எருசலேமுக்கு வரும் பொழுது அங்கேயும் ஒரு கூட்டம் சீஷர்கள் அங்கே இருக்கின்றார்கள். அந்த சமயத்தில் இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவிலையும் தோன்றி சில காரியங்களை அவர்களிடத்திலே கூறுகிறார். அவற்றை நாம் வாசிக்க கேட்போம். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசியின் ஆகமங்களிலும் சங்கீதத்திலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவர்களெல்லாம் நிறைவேற வேண்டியதாயிருக்கிறது என்று நான் உங்களுடன் இருந்த பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, மீண்டுமாக கவனியுங்கள், அவருடைய இதயத்தின் கண்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திறக்கின்றார். அப்பொழுது அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான காரியம், எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருக்கிறது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த சீஷர்களிடத்திலே பழைய ஏற்பாட்டிலிருந்து மிக தெளிவாக இந்த உலகத்திற்கு அவர் வந்ததனுடைய நோக்கத்தை அவர் கூறுகின்றார். நான் இந்த உலகத்திற்கு சிலுவையில் அடிக்கப்படுவதற்காக, பாடுபடுவதற்காக, மரிப்பதற்காக வந்தேன், உயிர் தெழுந்திருக்கின்றேன், இப்பொழுது அந்த செய்தியை உங்களுக்கு கூறுகிறேன் என்று கூறுகின்றார். பாருங்கள், வேதம் சொன்னது நிறைவேற வேண்டும் என்று சொல்லிவிட்டு வேதம் சொன்ன காரியங்கள் நிறைவேறிவிட்டது என்று அவர் கூறுகிறார். அதனுடைய அடிப்படையில் அவர் சொல்லக்கூடிய காரியத்தை கேளுங்கள், இது மிக முக்கியமானது. இதனுடைய அடிப்படையில் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், பாவ மன்னிப்பை பெற வேண்டும். இந்த செய்தியானது
இந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவானவர் இருந்த அந்த எருசலேம் தொடங்கி உலகத்தின் கடைசி வரைக்கும் அந்த செய்தி பரவ வேண்டும் என்று கூறுகிறார். அடிப்படையான ஒரு செய்தி மனம் திரும்புதல். இன்று இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாம் தங்களுடைய சொந்த இஷ்டப்படி ஒவ்வொருவரும் அவரவருடைய விருப்பப்படி காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். கடவுளை தேடுகிறதில்லை, கடவுள் பக்கத்திலேயே அவர் வருகிறதில்லை, கடவுள் இருக்கிறார் என்பதையும் கூட அவர்கள் அங்கீகரிக்கிறதில்லை. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறது. மனிதனுடைய அடிப்படை பிரச்சனை, மனிதன் பாவியாக இருக்கின்றான், பிறப்பிலேயே அவன் பாவியாக இருக்கின்றான். அந்த பாவ மனிதன் பாவத்திலிருந்து அவன் மனம் திரும்ப வேண்டும். அவன் மனம் திரும்பி இயேசுவினிடத்திலே வரும்பொழுது இயேசுவினுடைய பாடுகளையும் அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அவன் விசுவாசிக்க வேண்டும். அப்படி அவன் விசுவாசிக்கும் பொழுது அவன் பாவ மன்னிப்பை அவன் பெறுகிறான். இந்த செய்தியைத்தான் மீண்டும் மீண்டுமாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இந்த செய்தியைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நேரடியாக சொல்லியதை நாம் கேட்கிறோம். சீஷரிடத்திலே முதல் முறை எம்மாவூருக்கு சென்று கொண்டிருக்கின்ற சீஷரிடத்திலும் எருசலேமில் இருக்கின்ற அந்த சீஷரிடத்திலும் மிக தெளிவாக கூறுகின்றார். நான் உங்களோடு கூட இருந்த பொழுது இவைகளை பற்றித்தான் சொன்னேன். நான் மரிப்பேன், ஆனாலும் கூட உயிரோடு எழுந்திருப்பேன் என்ற காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். அதனுடைய அடிப்படையிலே நான் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறுகிறார். இதனுடைய அடிப்படையிலே மனம் திரும்புதலை குறித்தும் பாவ மன்னிப்பை குறித்தும் அவர் பிரசங்கிக்கின்றார். அன்பான சகோதர சகோதரிகளே, பாவிகளாகிய நாம் நம்முடைய பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். பாவத்திற்கான அந்த பாவ மன்னிப்பை நாம் பெற வேண்டும். அந்த பாவ மன்னிப்பை நாம் பெறும் பொழுது மட்டுமே நாம் பரலோகத்திற்கு செல்ல முடியும், இயேசு கிறிஸ்துவிடம் செல்ல வேண்டும். இங்கே நடக்கிற காரியம் என்னவென்றால், இந்த சீஷர்கள் அவரோடு கூட சென்று கொண்டிருக்கும் பொழுது என்ன நடைபெறுகிறது பாருங்கள். அவர்களை ஆசீர்வதிக்கிறார். பெத்தானியா வருகின்ற ஒரு இடத்திற்கு அவர் செல்கிறார். சென்று கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர் பரலோகத்திற்கு சென்றார் என்று வாசிக்கின்றோம். அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், அவர் பரலோகத்திற்கு சென்றார். பரலோகத்திற்கு சென்ற அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீண்டுமாக வரப்போகிறார். நம்முடைய வாழ்க்கையில நாமும் கூட மரிக்க போகின்றோம். ஒரு நாளிலே உயிர்த்தெழப் போகின்றோம். உயிர்த்தெழுந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே நாம் பாவ மன்னிப்பையும் நாம் பெற வேண்டும். பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து, வாழ்க்கை முறையிலிருந்து நாம் மாற வேண்டும். நம்முடைய சொல்லிலும் செயலிலும் சிந்தையிலும் நாம் பாவிகளாக இருக்கின்றோம். எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று வேத வசனம் கூறுகிறது. என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள் என்று வேத வசனம் கூறுகிறது. ஆகவே நாம் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுதே பாவிகளாக பிறக்கின்றோம். பாவிகளாக பிறந்த நாம் இந்த மரணம், நித்திய மரணத்திலிருந்தும் நரகத்திலிருந்தும் சாத்தானுடைய பிடியிலிருந்தும் தப்பிக்க வேண்டும் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி, நாம் மனம் திரும்ப வேண்டும், பாவ மன்னிப்பை நாம் பெற வேண்டும். நாம் பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிரோடு எழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த அந்த செய்தியை சொல்வதற்காகத்தான் நாம் இங்கே வந்திருக்கின்றோம். இயேசுவை பொறுத்தவரை தாம் சொல்லியபடி அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் மீண்டுமாக தாம் சொல்லியபடி வரப்போகின்றார். அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு செய்தி. அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்தால் நீங்களும் கூட மரித்தாலும் ஒரு நாளிலே பிழைப்பீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சத்யம் சத்யமே, சத்யம் சத்யம்.